ஓம் நமः. ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இலகுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பால் நினைந்தோட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியே நுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய் தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதீனியே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஹரி ஓம். இன்றைய தினம் நாம் பாடல் 16வது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். 16வது பாடல், முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவு இலா எம் கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய் என்பது இத்திருப்பாடல். இப்பாடலில் எதை ஊமையாக வைத்து அல்லது இதோடு ஒப்பிட்டு அன்னை பேசப்படுகிறாள் என்பது வந்தால், போன பாடல்களில் நாம் பார்த்திருப்போம், பொய்கையை இறைவன் இறைவியாக வைத்து அந்த பொய்கையை காணும் பொருள் பொய்கையாகிய குளம். ஆனால் அக்குளத்தில் இருக்கின்ற அந்த அமைப்பு, அதில் வாழ்கின்ற பறவையினம், அந்த நீர்ப்பாம்பினம், இவைகளை உமையவளோடு இறையோடு ஒப்பிட்டு பாடினார்கள். இத்திருப்பாட்டில் மேகத்தை அன்னையோடு ஒப்பிட்டு, திருவருள் தருகின்ற அன்னையோடு மேகத்தை ஒப்பிட்டு அந்த மேகத்தை அழைக்கிறார்கள். அழைத்து மழை பொழிய வேண்டும் என்று வேண்டுதலாக இத்திருப்பாடல் அமைந்திருக்கிறது. மேகம் என்று வருகின்ற பொழுது மேகம் வெண்மை உடையதாக இருக்கும். அந்த வெண்மை உடையதாக இருக்கின்ற மேகம் என்பது கடலிலே நீரினை எடுத்துக்கொள்கின்ற பொழுது கருநீல வண்ணமாக மாறும். வெண்மேகம் தனக்குள் நீரை கொண்டிருக்கின்ற பொழுது கருநீல வண்ணமாக மாறும். இது அன்னை உமையவளுடைய அருளை பொழிகின்றவளாகிய அன்னையினுடைய திரு நீலமேனியோடு ஒப்பிடப்படுகிறது. மேகம் மழையை பொழிதல் வேண்டும், அன்னை அருளை பொழிதல் வேண்டும். இதுதான் இங்கு இருக்கிற ஒப்பிடுதல். மேகம் வெண்மையானது கடல் நீரை தனக்குள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது, தன்னுள் அடக்கி கொண்டிருக்கின்ற பொழுது கருநீலம். அதுபோல் உமையவள் ஏன் கருநீலத்தோடு இருக்கின்றாள் என்றால், அவள் அன்பர்களுக்கு சிவபெருமானாகிய எம் கோமான், என் தலைவனாகிய நாயகனாகிய அன்பர்களுக்கு அருளை பொழிய வேண்டும் என்ற அந்த தன்மையினால் அன்னையினுடைய நிறம் திருநீலி நிறமாக, திரு நீல மேனியாக இருக்கிறது என்று பொருள் முதலிலே. அடுத்து இரண்டாவது பொருள் பார்க்கின்ற பொழுது, மேகம் என்பது இடி மின்னலை உடையதாக இருக்கும். அந்த இடியும் மின்னலாக இருக்கின்றது போல் அந்த மேகம் அமைகின்ற பொழுது அந்த இடியானது சிறு அளவில் தான் இருக்கும். இதை அன்னையினுடைய சிற்றிடையோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது.
இது இரண்டாவதாக வருகின்ற விஷயம். மூன்றாவது, அந்த மின்னல் என்பது சிறியதாக இருக்கும், அன்னையினுடைய இடை என்பது சிறியதானது என்று ஒப்பிட்டது. மூன்றாவது பார்க்கின்ற பொழுது மேகத்தில் இடி ஓசை என்பது இருக்கும். அந்த இடி ஓசை என்பது அன்னை அணிந்திருக்கின்ற பாதத்திலே அணிந்திருக்கின்ற அந்த பொன் சிலம்பில் இருந்து ஏற்படுகின்ற ஒளியோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. நான்காவது, மழை மேகங்கள் வானவில்லை வளைத்து உருவாக்கும். அதுபோல் அன்னையினுடைய அந்த புருவங்கள் வளைந்திருப்பது போல் மேகத்தினால் அந்த மழை காலத்திலே வானவில் என்பது நமக்கு தோன்றும். அது அன்னையினுடைய புருவத்தோடு ஒப்பிட்டு பேசப்படும். ஐந்தாவது, மழை பொழிதல். அன்னை அருள் பொழிவதோடு ஒப்பிட்டு இவ்விதமாக இப்பாடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பாடுகின்றார்கள். ஆக இங்கும் ஒரு பொருளை காணுகின்றார்கள். அது புலனுக்கு உலகப் பொருள் தெரியும். அந்த உலகப் பொருளாக இருக்கின்ற அந்த பொருள் ஒரு செயலை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற நிகழ்வுகளை தங்களால் வணங்கப்படுகின்ற உமையவளோடு ஒப்பிட்டு பெண்கள் இப்பாடலை, கன்னிப்பெண்கள் இப்பாடலை என்ன செய்கின்றார்கள்? பாடுகின்றார்கள். முதலில் வருகின்ற வரி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து என்றால், முன்னி என்பதை முன் இக்கடலை சுருக்கி எழுந்து, முன்பு இக்கடலை கடல் நீரை சுருக்கி என்றால் தொகுத்து, தனக்குள் தொகுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வானத்திலே மேக வடிவில் எழுந்து என்றால் யாரை அழைக்கிறார்கள்? மேகத்தை அழைக்கிறார்கள். ஓ மேகமே, முன்பு இக்கடல் நீரை தொகுத்து வானத்திலே மேக வடிவில் எழுந்து, அப்படி எழுகின்ற பொழுது வெண்மேகமானது இப்பொழுது என்னவாக இருக்கிறது? கருநீல மேக நிறத்தோடு இருக்கிறது. அது எவ்வாறாக இருக்கிறது என்றால், உடையாள் என திகழ்ந்து. இங்க உடையாள், எம்மை பொருளாக உடைய அம்மை, இதுதான் உடையாள். சிவபெருமானை உடையார் என்று சொல்லுவார்கள். நம்மை உயிர்கூட்டங்களை தன் உடைமையாக கொண்டிருக்கின்றவர் உடையார். அதுபோல் உமையவளானவள் உயிர்கூட்டங்களை தன் பொருளாக அன்னையானவள் கொண்டிருக்கிறதுனால உடையாள். என்ன திகழ்ந்து என்ற அந்த தமிழ் சொல்லில் வருகின்ற பொழுது என்னென்ன பொதுவாக என்னன்னு அர்த்தம். இங்கு என்ன என்றால் உடையாள் என்ன என்று வருகின்ற பொழுது அம்மையினுடைய திருமேனி போல நிறம் பெற்று. என்ன என்பது என்ன? அம்மை. உடையாள் என்ன என்றால் அம்மையினுடைய திருமேனி போல் நிறம் பெற்று திகழ்ந்து திகழ்ந்து இருக்கின்றாய். ஆக இதில் பார்க்கின்ற பொழுது அந்த கருநீல நிறம் தெய்வங்களுக்கு பாடுகின்ற பொழுது அவர்கள் கருணையை பொழி இருக்கிறார்கள் என்பது அதற்குள் இருக்கிற நுட்பப் பொருள். அபிராமி அந்தாதியிலும் காப்பு செய்யிலில் தாரமற்கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்பொழுதும் காரமர் மேனி. அங்கு என்னவர்? காரமர் மேனி கணபதியே. கார் அமர் மேனி, கருநீல மேனியை உடையவரே. உமையவளுடைய மகனாக இருக்கின்ற விநாயக பெருமானுடைய அந்த திருவுருவத்தை சொல்லுகின்ற பொழுது கார் அமர் மேனி என்று அபிராமி பட்டர் பாடுவார். அந்த கார் அமர் மேனி என்பதனுடைய பொருள் தனக்குள் நீரை என்ன செய்திருக்கிறது? மேகம் தன்னுள் வைத்திருக்கின்ற பொழுது மேகத்தினுடைய நிறம் வெண்மை அல்ல, கருநீல நிறம். அதான் காரமர் மேனி கணபதியே என்று அங்கு காப்பு செய்யிலில் வரும்.
இங்கு உமையவள் என்னவாக இருக்கின்றால் அருளை பொழிபவள் தான் உமையவள். இறைவனை அறிய வேண்டுமென்றால் அவன் அருளின்றி அவனை வணங்க முடியாது என்று திருவாச்சகத்தில் மணிவாச்சகர் கூறுவார். அவளுடைய அருளை தனக்குள் அந்த அருளே வடிவானவள் அன்னை. எனவேதான் அன்னையானவள் கருநீல மேனியாக நிறத்தை உடையவளாக அன்னையை இங்கு வர்ணிக்கப்படுகிறது. இது முதல் நிகழ்வு. அடுத்து இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? எம்மை ஆளுடையால் இத்திடையின் மின்னி பொழிந்து. மின்னி பொழிகிறது எது? மேகம் மின்னி பொழிந்து. அது எவ்வாறாக இருக்கிறது என்றால், இங்கு மேகத்தை உமையவளுக்கு ஒப்பிடாக சொல்லவில்லை. உமையவளை மேகத்தோடு ஒப்பிட்டு, அதாவது என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? மேகத்துக்கு உமையவளை ஒப்பிடாக சொல்லப்பட்டிருக்கிறது. உமையவளுடைய தன்மையை மேகத்தோடு ஒப்பிட்டு, அந்த மேகமே நீ என் தாய் போல இருக்கின்றாய், என் தாய் போல இருக்கிறாய் என்று இங்கு வருகிறது. அதுதான் எம்மை ஆளுடையால். முதலில் வருகின்ற பொழுது உமையவளை உடையாள் என்று சொன்னார்கள். அடுத்து இரண்டாவது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது எம்மை ஆளுடையாள் என்று கூறப்படுகிறது. மின்னி பொழிந்து, இட்டிடையின் மின்னி பொழிந்து, அந்த மின்னல் போல் பொழிகின்றாய் மேகமே. எவ்வாறு என்றால், எங்களை ஆண்டு கொண்டவளது சிற்றிடை போல. இட்டு இடையால் என்ற அந்த தமிழ்ச்சொல் சிற்றிடையால் என்று பொருள் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். எம்மை ஆளுடையால் சிற்றுடை போல் மின்னி பொலிவு பெற்று என்று இங்கு வருகிறது. அன்னையை சிற்றிடை உடையவள் என்று கூறப்படும். லலிதா சகஸ்ரநாமத்தில் பார்க்கின்ற பொழுது அன்னையினுடைய அந்த இடை அமைப்பை சொல்லுகின்ற பொழுது அவ்வாறாக வாக் தேவதைகள் வர்ணிப்பார்கள். சிறு இடை உடையவளாக அன்னை இருக்கின்றாள் என்றதால், அதுபோல இருக்கின்ற மின்னலை பொலிவாக கொண்ட மேகமே என்று இங்கு அழைக்கப்படுகிறது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இங்கு மேகம் சிலம்பி. மேகத்துல இடித்து, அந்த மேக இடி அப்படி என்று சொல்வார்கள் அல்லவா? மேகம் ஒன்றோடு ஒன்று இடிக்கின்ற பொழுது சத்தம் ஏற்படும். உடனே நம் கோஷ்டி அர்ஜுனா அர்ஜுனா என்று சொல்வார்கள். என்ன? அவன் அம்பு தொடுக்கின்றானா? அதனுடைய தன்மை அந்த போர்க்காலத்திலே அர்ஜுனன் விடுத்த அந்த அம்பினுடைய அந்த ஓசை என்பது இடியோசை போல இருந்துதான். அதை ஞாபகப்படுத்த அர்ஜுனா அர்ஜுனா என்று சொல்வது ஒரு வழக்கம். இது ஐதீகம், அத்தாரிட்டி இல்லை, ஐதீகம். இங்கு அன்னை இந்த மேகம் இடி ஓசை என்பது எவ்வாறாக இருந்ததாம் இப்பெண்களுக்கு என்றால், எம்பிராட்டி என்று இங்கு கூறுகின்றார்கள். உடையால், எம்மையால் உடையால், எம்பிராட்டி. இதை கவனிக்க வேண்டும், ஏனென்று சொல்லுகின்றேன். எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னன் சிலம்பில் சிலம்பி. எம்பிராட்டியாகிய திருவடி, எம்பிராட்டியாகிய என் தாயினுடைய திருவடியிலே அவள் பொன்னால் ஆகிய அழகிய சிலம்பை அணிந்திருக்கின்றாள். அந்த பொன் சிலம்பு சிலம்பி, அந்த பொன் சிலம்பில் ஏற்படுகின்ற அந்த ஒளி போல சிலம்பி ஒளி எழுப்பி. சிலம்பு சிலம்பி, சிலம்பில் ஏற்படுகின்ற ஒளிக்கு சிலம்பி, அதுபோல சிலம்பி. இடியை ஓசையாக ஏற்படுத்துகின்ற மேகமே என்று மூன்றாவதாக வர்ணிக்கப்படுகிறது. 4 என்னவென்று பார்க்கின்ற பொழுது வானவில் வருகிறது. அதை எவ்வாறாக பேசப்படுகிறது என்றால், திருப்புருவம் என்ன சிலை குலவி. திருப்புருவம் என சிலை குலவி. இங்கு சிலை குலவி என்றால், சிலை என்றால் வானவில், வில். குலவி வானவில் என்றும் சிலைக்கு பொருள்.
சிலை என்றால் வில் என்றும் பொருள். குலவி என்றால் வளைத்து. சிலை குலவி என்றால் வானவில் போல் வளைத்த தன்மையுடையதாக, அதாவது வில்லை வளைத்தது போல வானவில் என்பது அமைந்திருக்கிறது. அதான் சிலை குலவி. அது எவ்வாறாக இருக்கிறது? திருப்புருவம் என்ன சிலை குலவி. அன்னை என்னுடைய அந்த திருப்புருவம் போல் வானவில்லை வளைத்து விளங்கச் செய்கின்ற மேகமே. ஆக திருப்புருவம் அன்னையினிடத்தில் வளைந்திருப்பது போல வானவில்லை வளைத்திருக்கின்ற மேகமே திருப்புருவம் என்ன சிலை குலவி. இது 4வது பொருள். 5 என்ன? இப்பொழுது மழை பொழிதல் வேண்டும். ஏன்னா 5 நிகழ்வுகள் 5 தன்மையே அம்பையோடு ஒப்பிட்டப்பட்டு 4 ஆயிற்று. 5வது இங்கு மழை பொழிதல். எப்படி நீ பொழிய வேண்டும் தெரியுமா என்று அன்னையானவள் அருளை பொழிவது போல நீ பொழிதல் வேண்டும் என்று இங்கு கருத்து வருகிறது. நம் தம்மை ஆளுடையாள், நம்மை ஆண்டு கொண்ட அன்னையின் போல, அல்லது இங்கு என்ன அர்த்தம்னா, நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எம் கோமா நண்பருக்கு முன்னி. அதாவது அந்த அன்னை நமக்கு என்ன செய்கின்றாள்? அவளை விட்டு பிரிவில்லாத, யாரை விட்டு பிரிவில்லாத? அருள் வடிவாக விளங்குகின்ற அன்னையை விட்டு பிரிவு இல்லாத, அதான் நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிலா, அவளை விட்டு பிரிவில்லாத என்றால் அர்த்தநாரியாக இருக்கிறவர் யார்? எம் கோமான். எம் கோமானன் எம் தலைவனுடைய அன்பருக்கு, அன்பர்களுக்கு முன்னி அருள் செய்வோம் என நினைந்து. முன்னி என்றால் அருள் செய்வோம் என்று நினைந்து. முதலிலே முன்னி என்று வருகிறது. அதற்கு என்ற முன் இக்கடலை முற்பட்டு. இங்கு முன்னி என்றால் இதற்கு முற்பட்டு. முற்பட்டு என்றால் ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டு. அதான் முன்னி என்ற சொல்லுக்கு முற்பட்டு. என்ன, எதற்காக முற்பட்டால் அம்மையானவள்? எம் தலைவனுடைய அன்பர்களுக்கு, அதாவது அன்னையை விட்டு பிரிவில்லாது அவளோடு இணைந்திருக்கின்ற அந்த ஈசனுடைய அன்பர்களுக்கு முன்னி என்றால் முற்பட்டால். என்ன, எதற்காக முற்பட்டால், எதற்காக முற்படுகின்றாய் என்று கேட்கின்ற பொழுது இங்கு அன்னையானவள் முற்பட்டது எதற்காக என்றால் வருகிறது, அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. முற்பட்டு என்ன செய்யலாம்? அந்த அன்னையானவள் அவள் நமக்கு முன் சுரக்கும், முன் சுரந்த அருளும் இன் அருளே, இனிய அருள் போல. தன் தலைவனாகிய அடியார்களுக்கு கோமானாகவும் அன்னைக்கு கணவனாக தலைவனாக விளங்குகின்றவர்களுடைய அந்த அன்பர்களுக்கு அருளை செய்ய முன்னி முற்பட்டு அவள் என்ன செய்கின்றாளாம்? அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, அருளை பொழிகின்றாள். இன் அருளை பொழிகின்றாள். முன் சுரக்கும், முன் சுரந்தருளும். எப்படி ஒரு குழந்தை ஈன்றெடுத்த தாயானவள் அந்த குழந்தையை காணுகின்ற பொழுது அன்பினால் அவளுடைய ஸ்தனத்தில் பால் சுரப்பது போல அன்பர்களுக்கு தன் கணவனுடைய குழந்தைகளாக, தனக்கு குழந்தை அல்லவா, அவர்களுக்கு அருளை சுரக்கின்றாளாம். அந்த அருள் முன் சுரக்கும் இன்னருளே, நமக்கு பேரின்பத்தை தருகின்ற அருளை அவள் சுரக்கின்றாளாம். அதான் இன்னருளே. அந்த இன்னருளே என்ன? அந்த இன்னருள் போல் என்னும்படியாக என்ன செய்ய வேண்டும்? பொழியாய் மழை, மழையே நீ பொழிவாயாக. மேகமே நீ மழையை பொழிவாயாக. எப்படி பொழிய வேண்டும்? எப்படி உமையவள் தன்னுடைய அன்பர்களுக்கு, தன் கணவனுடைய அந்த பக்தர்களுக்கு
முன்னிட்டு இன்னருளை பொழிகின்றாலோ அதுபோல ஏ மேகமே மழையை பொழிவாயாக. உன்னுள் நீ கருகொண்டு கருநீலமாக இருந்தாய் அல்லவா, நீ வெண்மேகம், பிறகு கருநீல மேகமாக ஆனாய். ஏன்? உனக்குள் அந்த நீர் இருக்கிறது. அந்த நீரை மழையாக பொழிவாயாக என்று இத்திருப்பாடலின் தன்மை என்பது இருக்கிறது. மேலும் இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இதில் பார்க்கின்ற பொழுது சித்தாந்த ரீதியாக இப்பொழுது மேகத்திற்கு 5 தன்மை பார்த்தோம். அம்பால 5 தன்மையோடு பார்க்கப்பட்டது. நிறம், மின்னல், இடி, வானவில், மழை பொழிதல். அம்மையினிடத்தில் கருநீல நிறம், மின்னல் சிற்றிடையோடு, பொன் சிலம்பு மின்னல் இடி போல, அவளுடைய திருப்புருவ நெறிப்பு வானவில்லை போல, அவள் அருளுவது மழை போல ஒப்பிட்டு பேசப்பட்டது இத்திருப்பாட்டில். இதற்குள் இருக்கின்ற தாத்பரியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, உலகன்னையை உடையாள், எம்மை ஆளுடையாள், எம்பிராட்டி என்று இங்கு அழைக்கப்பட்டதல்லவா. சித்தாந்திகளுடைய கண்ணோட்டத்தில் இதனுடைய நுட்ப பொருள் என்ன என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதை பார்ப்போம். நாம் உயிர். நமக்கு 3 நிலை உண்டா. 1 கேவலம், 2 சகலம், 3 சுத்தம். இது சித்தாந்திகளுடைய கருத்து. சித்தாந்தி என்றால் சைவ சித்தாந்தத்துக்குள் இருக்கிற நுட்ப பொருளை விளக்குகின்ற ஒரு தன்மைக்கு சித்தாந்தம் என்று பெயர். உயிர் கூட்டங்கள் 3 நிலைகள் இருக்கின்றன. கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. கேவலம் என்றால் உயிருடைய நிலை என்னன்னு சொல்லப்படுகிறது. உயிர் நித்திய பொருள். சரி, அந்த நித்திய பொருளாக இருக்கின்ற உயிரை செம்பில் களிம்பு போல சகஜமலமாக ஆணவம் என்பது உயிரோடு இருக்கிறது. செம்பில் களிம்பு போல. செம்பு பாத்திரம் இருக்கு, அதை என்னதான் தேய்ச்சி வச்சாலும் மறுபடியும் அதில் ஒரு அந்த களிம்பு என்பது தோன்ற ஆரம்பிக்கும். மறுபடியும் புளியை வச்சு நம்ம தேய்க்கணும். மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சகஜமாக செம்பில் இருக்கிறது. சகஜம், இயல்பாக அது இயல்பாக என்னன்னா செயற்கை தான் அது. ஆனால் அது என்னன்னா இயல்பு போல தொடங்கும். இயல்பல்ல, இயல்பு போல இருக்கிற ஒரு குற்றம். செம்பு என்ற அந்த கனிமத்திற்கு இருக்கிற ஒரு குற்றம், அது இயல்பு போல. எனவே சகஜ, ஆனால் இயல்பல்ல, இயல்பு போல. அதுபோல உயிர் என்பது அதனுடைய சொந்த இயல்பு என்னன்னா சச்சிதானந்தம் தான். உயிருக்கு ஆன்மா என்று பெயர் உண்டு. ஆன்மா என்றால் வியாபகத்தன்மை உடையது. ஆனால் இந்த களிம்பு போல ஆணவ மலம் இருக்கிறதுனால அது அணுத்தன்மை சிறியதாக அமைகிறது. ஆணவ மலத்தால் வியாபகமாக இருக்கிற, அனந்தமாக இருக்கிற அந்த ஆன்மா சிறு அணு போல ஆகிறது. அணு போல தன்னை கருத அமைச்சிடும். இது ஆணவ மலத்தினுடைய தன்மை. ஆணவ மலம் என்ற குற்றத்தினால், அந்த ஆணவ மலத்தினுடைய காரியத்தினால் உயிரானது தன் சுரூபத்தையும் உணராது, உயிரானது இறை அனுபவத்தையும் பெறாது. உயிர் ஜடம் போல ஒடுங்கி இருக்கிற ஒரு தன்மை. ஜடம் போல ஒடுங்கி இருக்கேன் என்றால் எதையும் அறியாத பொழுது அது ஜடம் போல தானே. தன் தன்மை அறியாது ஜடம் போல இருக்கிற ஒரு தன்மை. உயிர் அறியாமையில் கிடக்கும் நிலை. இதற்கு தான் கேவலம் என்று சொல்லப்படுகிறது. இது முதல் நிலை. எல்லா உயிர்கூட்டமும் அப்படி இருக்கு. அடுத்து 2வது நிலை சகலம். சகலம்னா இந்த இறைவனானவன் என் குணத்தான் அல்லவா, என் குணங்களை உடையவன். என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். என் குணத்தில் ஒரு குணம் என்னன்னா பேர் அருள் உடைமை. இறைவனிடத்தில் பேர் அருள்
கருணையே வடிவாக, கருணையே குணமாக கொண்டவனாக எம்பிரான் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். அந்த கருணை வடிவாக இருக்கிற இறைவன் உயிர்கூட்டங்கள் இந்த அறியாமை என்ற ஆணவ மலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று கருணை கொண்டவனாக தன் அருள் சக்தியாகிய தன்னுடைய மாயா என்ற அந்த சக்தியை கொண்டு இந்த லோகத்தை படைக்கிறான். புவனங்களை படைக்கிறான். அதற்கப்புறம் இந்த லோகத்திலே போகங்களாகிய விஷய போகங்களையும் படைக்கிறான். முதலில் புவன போகங்களை படைத்து அந்த புவனங்களில் இருக்கின்ற அந்த தன்மையை வைத்து தனு ஸ்தூல சரீரத்தை உருவாக்குகின்றார், கரண சூக்ஷ்ம சரீரத்தை உருவாக்குகின்றார். தனு கரண புவன போகங்களை இறைவன் படைத்து இந்த ஆணவமல ஆகிய இருளிலே அறிவற்ற ஜடம் போல் கிடைக்கின்ற அந்த உயிர் கூட்டத்துகை அறிவு பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு தனு கரணங்களை படைத்து அதற்குள் உயிரை புகுத்துகின்றார். புகுத்திய பிறகு உயிரில் மறைக்கப்பட்டிருக்கிற அறிவானது சிறிது விலகுகின்ற காரணத்தினால் சிற்றறிவுடையதாக இருக்கிறது. என்னது சிற்றறிவு என்றால் என்ன அர்த்தம்? இந்த அந்த கரணம் இருக்கு இல்லையா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அவை என்னமா பாசி படர்ந்த குளத்திலே பாசி சிறிது விலகுகின்ற பொழுது, கையால் விலக்குகின்ற பொழுது அந்த இடத்திலே மட்டும் தண்ணீர் தெரிவது போல் இக்கரணங்கள் அந்த அறிவை மறைத்து கொண்டிருக்கிற அந்த ஆணவ மலத்தை சிறிது விலக்கும் சாமர்த்தியம் உடையதா. எனவே சிறிது விளங்குகின்ற அறிவை உடையவனாக இருக்கிறதுனால் சிற்றறிவு உடையவனாக யார் இருக்கிறான்? உயிராகிறது விளங்குகிறது, சிற்றறிவு. அதற்கப்புறம் உயிருக்குள்ள இருக்கிற விருப்பம் வெளிப்படுகிறது, செயல் வெளிப்படுகிறது. ஆக இது வெளிப்படும் தன்மைக்கு தகுந்தாற்போல் கரணங்களை அவன் படைத்து அருளுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த தன்மை வருகின்ற போது சகல நிலையிலே சிற்றறிவு என்பது இருக்கிறதுனால இப்பொழுது உயிருக்கு என்ன தெரியும் என்றால் லோகம் தெரியும், லோகத்தில் இருக்கிற போகங்கள் தெரியும். எனவே புவன போகங்களை அது அனுபவித்து கொண்டு ஜனன மரணம் என்ற சக்கரத்தில் உழண்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைக்கு பேரு சகல நிலை. சரியா? இது சகலம். இப்ப நம்ம இருக்கிற நிலை என்ன? சித்தாந்த ரீதியாக பார்த்தா சகலம். கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன நிலைன்னா சுத்தம். சுத்தம்னா இந்த உயிர் கூட்டம் என்பது சமூக தர்மம், சாஸ்திர தர்மம், பெரியோர்களுடைய உபதேசம் இவைகளை அடிப்படையாக கொண்டு தன் சிற்றறிவை கொண்டு தன்னுடைய செயல்களை ஒருநிலைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வாக்கையும் மனதையும் மெய் என்றாகிய காயத்தை முக்கரணத்தினால் தர்ம நெறி தவறாமல் மகான்களுடைய உபதேசத்தை மீறாமல் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனை மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை, இது கர்மயோகம் என்றும், இவ்விதமாக வாழ்கின்ற பொழுது புண்ணியத்தை பெறுகின்றது உயிர், இறை அருளை அதிகமாக பெற வருகிறது. இதனால் 3 நிகழ்வுகள் உயிரிடத்தில் நடக்கின்றதா. எப்பொழுது தர்ம நெறி தவறாமல், மகான்களுடைய உபதேசம் தவறாமல், சாஸ்திரம் அல்லது சித்தாந்தம் கூறுகின்ற அந்த நெறிமுறையை தவறாமல் அதற்குட்பட்டு சிற்றறிவுடைய உயிரானது வாழ்கின்ற பொழுது 3 நிகழ்வுகள் நடக்கிறது. எதனிடத்தில்? உயிரிடத்தில். 1, அந்த உயிரோடு புனைந்து இணைந்து உயிருக்கு கூட இருந்தே குழி பறிச்சு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கூட இருந்தே குழி பறிக்கிறான் பாருன்ற மாதிரி கூட இருந்துகிட்டே குழியை பறிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை அது என்ன செய்கிறது? இந்த வாழ்க்கை முறையினால் அந்த ஆணவ மலம் தேய்கிறது. இந்த நெறிமுறையான வாழ்க்கையினால் ஆணவ மலம் என்பது தேய்கிறது. இது ஒரு நிகழ்வு உயிரிடத்தில். 2வது நிகழ்வு இருவினை ஒப்பு. இருவினை என்றால் வல்வினை, நல்லது தீயது என்ற புண்ணிய பாவத்தினால் நமக்கு ஏற்படுகின்ற அந்த போகத்தை தருகின்றவை.
அது எவ்விதமான போகமாக இருந்தாலும் ஈஸ்வர பிரசாதம் என்ற பாவனை. அந்த ஈஸ்வர பிரசாதம் என்ற பாவனையோடு நாம் அத்தனை பல அப்பல, அதாவது நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகாத மாதிரி இருந்தாலும் எல்லாம் பிரசாதம் என்ற பாவனையில் ஏத்துக்கிறது. இதனால் மனம் சமநிலை தவறாத தன்மைக்கு பேர் இருவினை ஒப்பு என்று பெயர். முதலிலே ஆணவம் என்ற அதனுடைய சக்தி தேய்க்கப்படுகிறது. அதாவது நன்னா புளியை போட்டு விளக்கிட்டோம், அப்புறம் எலுமிச்சம்பழம் சாரை போட்டு நன்னா விளக்கிட்டோம், பல 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 பலன்னு இருக்கிறது. அப்போ களிம்பு தேஞ்சுது. அது ஆணவமல பரிபாகம்னு பேர். இருவினை ஒப்பு மனம் சமநிலை அடைகிறது. அப்பொழுது சக்தி நிபாதம், இது மூன்றாவது நிகழ்வு. சக்தி நிபாதனா இறைவனுடைய அருளாகியது உயிரிடத்தில் பொருந்தி நிற்கிறது பேர் சக்தி நிபாதம் என்ற ஒரு நிகழ்வு. இது மூன்றாவது நிகழ்வு. அந்த சக்தி நிபாத நிற்கின்ற பொழுது உயிர் குருவை தேடுமா. இது மூன்று நிகழ்வு. இந்த மூன்று நடந்த பிறகு உயிரானது யாரை தேடி செல்லும்? குருவை தேடுமா, ஞான குருவை தேடும். அந்த குருவை தேடுகின்ற பொழுது குரு என்ன செய்கின்றார்? பல சாதனைகளை சொல்வார்கள். அதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சாதனையை நான்காக, சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்காக பிரிப்பார்கள். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 ஸ்டெப்ஸ் இருக்கு சித்தாந்தத்துல. அந்த 4ஐயும் நமக்கு விளக்குகின்றவர்கள் 4வர்களாக கூறப்படுவார்கள். அதனுடைய விளக்கம் இப்பொழுது தேவையில்லை. 4 சாதனங்கள். இந்த சாதனால் மும்மலம் என்பதும் என்னாகிறது? தேய ஆரம்பிச்சுடுது. ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் என்ற அந்த மும்மலமும் உயிரை விட்டு தேஞ்சி, அந்த மும்மலமும் தேய்கின்ற பொழுது பக்குவம் அடைந்து அருள் புதிந்த காரணத்தினால் உயிரிடத்தில் இருக்கிற அந்த சிற்றறிவு ஒழிகிறது. என்னாகிறது? இது எத்தனாவது நிலை எடுத்துக்கன்னா 7வது நிலை. சிற்றறிவு ஒழிந்து உயிருக்கு பேரறிவினுடைய சம்பந்தம் ஏற்பட்டு பேரறிவாக இருக்கின்றவனை, பேர் உணர்வாக இருக்கின்றவனை, பேர் அருள் உடையவனாக என் குணத்தனாக இருக்கின்ற இறைவனை உள்ளப்படி உணர்தலும் தன்னை உள்ளப்படி உணர்தலும் ஆகிய ஞான பெருக்கு என்பது உயிருக்கு ஏற்படுகிறதா. இந்த நிலைகள் தான் அந்த ஞானப்பெருக்கு ஏற்படுகின்ற பொழுது உயிர் சுத்த நிலை அடைந்து விட்டது. அதாவது உயிரிடத்திலே இப்பொழுது ஆணவ மலம் என்பது என்ன ஆகிவிட்டென்றால் தன் தன்மையை இழந்து விட்டது. தன் ஆற்றலை உயிரிடத்தில் இனி காட்ட முடியாது. அது பல்லு புடுங்கிய பாம்பு போல உயிரினிடத்தில் இனி தன் காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா உயிரிடத்தில் எது பதிந்து விட்டது? முதலிலே அன்னையாகி அருள் பதிந்து, அருளால் குரு தொடர்பு, குருவால் ஞான சாதனம், ஞான சாதத்தினால் மும்மலம் என்பது நீக்கம், அதற்கப்புறம் சிற்றறிவு என்பது போய்விடுகிறது. பேரறிவு தன்மை வந்துடுறது. இனி உபகரணங்கள் அவசியம் இல்லை. எதற்கு? உயிருக்கு. முதல்ல ஆணவம் அளவு இருக்கின்ற பொழுது உயிருக்கு இந்த தனுக்கரணம் என்பது தேவைப்படுது. அதனுடைய தனுக்கரணத்துடைய காரியம் என்ன? லோகபோகங்களை அனுபவிப்பதற்காக அல்ல, அதை காட்டி பேர் உணர்வை, பேர் இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் தனுக்கரணம். அது சிற்றறிவாக தான், அது நம் அறிவு முழுமையாக விளங்காதனால் அது சிற்றறிவின் பேர். எப்பொழுது சக்தி நிபாதம் என்ற இறை அருள் உமையவளுடைய அருள் ஆற்றல் பதிந்து விட்டதோ இனி ஆணவ மலமோ மும்மலமோ எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா அந்த பக்குவம் வந்தாச்சு உயிர் கூட்டத்திற்கு. எனவே சிற்றறிவு என்ற தன்மை நீங்கி உயிருக்கு பேரறிவு என்ற அந்த ஒரு தன்மை, பேரறிவை உணரும் தன்மை வந்தாடுச்சு. வந்த பிறகு இனி தனுக்கரணம் அவசியம் இல்லை, முடிஞ்சு போச்சு. தனுக்கரணம் என்பதோ புவன போகம் என்பதோ அவசியம் உயிருக்கு கிடையாது. ஏன்னா தனுக்கரணெல்லாம் நமக்கு வேற வழி கிடையாது. லோக போகத்தை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டது. இப்போதான் பேருணர்வு, பேராற்றல், பேரின்ப வடிவம் வந்துடுது இல்லையா. ஆன்மா சுத்த சிவமாக இருக்கின்ற
வியாபகமாக இருக்கின்ற ஆனந்த வடிவாக இருக்கிற அந்த இறையை ஆன்மா, இனி ஆன்மா அணு அல்ல, உயிர் அல்ல, இது ஆன்மா. இறை அந்த சிவபோகத்தை, சிவம் என்பது இங்கு சகுன வடிவம் கிடையாது. சிவம் என்பது என்னன்னா சுத்த நிலை, சச்சிதானந்தமான சுத்த நிலை. ஆன்மா அதுவும் என்னாகிறது, ஆணவம் தன்மை நீங்கிறதுனால அது ஆணவம், அந்த தன்மை நீங்கிறதுனால அது ஆன்மா. அதை அனுபவிக்கிற நிலைக்கு பேர் சுத்த நிலை, முக்தி நிலை என்று பெயர். ஆக பந்த நிலையிலிருந்து, முதல்ல அறியாம நிலையிலிருந்து சகல நிலையில் பந்த ஜீவன், அதுக்கப்புறம் சுத்த நிலையில் முக்த ஜீவன் என்று இந்த படிநிலை என்பது உயிருக்கு இருக்கிறது. உடையாள் என்பது கேவலமான நிலையில் உயிர்கூட்டங்கள் இருக்கிற தன்மையில் இருக்கின்ற பொழுது அவைகளை உடையவளாக அன்னை இருக்கிறார். எம்மை ஆளுடையாள் என்று வருகின்ற பொழுது சகல நிலையில் உயிர்கூட்டங்களுக்கு தனுக்கரண புவன போகங்களாகத்தான் ஆகி உயிர்கூட்டங்களுக்கு அந்த திரோதாய சக்தியினால பக்குவம் செய்கின்ற நிலையில் இருக்கிறதுனால எம்மை ஆளுடையாள். எம்பிராட்டி என்று வருகின்ற பொழுது இறை சிவம் அங்கு சுத்தமாக இருக்கிறா, அம்பாள் அருளாக அபின்ன சக்தியாக இருக்கிறா. உயிர் கூட்டம் என்பது ஆன்மா என்பது சிவனை, அந்த சுத்தமாக இருக்கிற சச்சிதானந்த சொரூபியாக இருக்கிற அந்த ஈசனை அனுபவம் பெற்றிருக்கிற நிலையில் அம்மையை எம்பிராட்டி என்று கூறப்படுகிறது. இதனால்தான் உடையாள் எம்மையால் உடையாள் எம்பிராட்டி என்று இந்த பாடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சித்தாந்த நோக்கு. இதில் மற்றும் பார்க்கின்ற பொழுது திருப்புருவம் என்ன சிலை குலைவி என்று பார்த்தோம் அல்லவா. அன்னையினுடைய திருப்புருவத்தை நெருக்கி அந்த அதுபோல் வளைத்த வானவில்லை உடையதாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் அல்லவா. இது திரு என்று வருகின்ற பொழுது அன்னையே அது அடையாளப்படுத்துகின்றது. அன்னையானவள் அந்த முக்தி நிலையில என்ன செய்கின்றாலாம், ஏன் திருப்புருவத்தை அங்கு அடக்கியிருக்கிறா, அந்த நெருக்கி அப்படி பார்க்கிறான்னா நயன தீட்சை தரா. அந்த புருவங்களை நெருக்கி பார்த்தல்னு சொல்லுவாங்களா, ஒன்றை நுணுக்கமாக ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுது புருவம் நெறியும். அதுபோல அன்னையானவள் என்ன செய்கின்றாலாம், அந்த நயன தீட்சை தராலாம். யாருக்கு? உயிர்கூட்டங்களுக்கு. அவ அருளை நன்னா பொழியிறாள். அப்படி அருளை அவள் பொழிகின்ற காரணத்தினால் உயிரானது அந்த ஈசனை அனுபவமாக பெறுகிறது என்று கூறுதல். மழை பொழிதல் என்றால் அன்னையினுடைய அருள் பொழிதல். அவள் அருளே வடிவானவள். இங்கு மழை பொழிவாய் என்று மேகத்தை இங்கு கூறுகின்ற பொழுது அதனுடைய பொருள் எப்படி அன்னையனுடைய அருள் கண்ணுக்கு புலப்படாது, ஆனாலும் அதனுடைய விளைவுகளை உயிர் அனுபவம் பெறும். ஆனால் ஓ மேகமே, நீ கண்ணுக்கு புலப்பட்டு நன்றாக பொழிவாய். அதனுடைய விளைவு என்ன? இந்த நிலபுலம் எல்லாமே அப்படியே பசுமை ஆடை போர்த்தியது போல் விளங்குமா மழை பொழிந்ததனால் என்று இப்பொருள். அடுத்து இதுல இன்னொரு பொருள்னா, நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவில்லா எம் கோமகான் அன்பர் என்று வருகின்ற பொழுது எம் கோமான் என்று வருகிறது அல்லவா. அன்னையை விட்டு எப்பொழுதுமே ஈசன் பிரியறதில்லை. அததான் சௌந்தரலகரி முதல் பாடலிலே அது தமிழாக்கமாக பார்க்கின்ற பொழுது, சக்தியுடன் சிவன் சேர்ந்து உலாவுகின்றான். சக்தியோடு சிவன் சேர்ந்து உலாவுகின்றான். சக்தியின்றி சிவன் சற்றும் அசைவானோ. சிவம் என்றால் பரம்பொருள், அது அசையணும்னா சக்தி தேவை. சக்தியின்றி சிவன் சற்றும் அசைவானோ. அத்தன் அரி அயன் போற்றும் என் தாய் உன்னை பக்தி கொண்டு ஏத்த முன் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவோ என்று சௌந்தரலகரில் சங்கரர் அவர்களுடைய, ஆதிசங்கரர் அவர்களுடைய அந்த திருப்பாட்டில் அன்னையை சொல்லுகின்ற பொழுது முதல் பாடல் அமைந்திருக்கிறது. அன்னையை பூஜிக்கணும்னா முன் ஜென்மாவில் புண்ணியம் பண்ணி இருக்கணும். தவமும் தவமுடையாருக்கே ஆகும். முன் ஜென்மத்தில் தவம் பண்ணவர்களுக்கு தான் இந்த ஜென்மத்தில் தவம் இயல்பாக வரும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அதுபோல் அன்னை முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இருந்தாதான் அன்னையின் அருளை பெற நாம் முனைவோமா. ஏனென்றால் இப்பாடல் முழுக்க பார்க்கின்ற பொழுது உமையவளை தான் இங்கு போற்றி பாடுகிறார்கள்.
அவள் அருள் நமக்கு மிக முக்கியம். அருளே வடிவானவள் தான் ஆதிசக்தியாக இருக்கிற அன்னை. அவள் அருள் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாயிருக்கும். சிவபோகத்தையும் அனுபவிக்கலாம், லோகபோகங்களும் சௌக்கியமாக கிடைக்கும் என்பது இங்கு பொருள் எடுத்து கொள்ளுதல் வேண்டும். எனவே இங்கு கவனிக்கணும், இங்கே மழை பொழிகின்ற பொழுது மழைக்கு 2 காரியம் செய்ய முடியும். ஆக்கள் அழித்தல் 2 காரியம். மிதமிஞ்சி மழை பெஞ்சால் வெள்ளக்காடாயிடும். வெள்ளக்காடாயிடுச்சுன்னா பயிர்கள் எல்லாம் வெள்ளத்தில் நனைந்து வேர் அழுகி பயிரானது என்னாயிடும், அழிந்து விடும். இது அழித்தல் அமைந்து விடுகிறது. ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தால் அந்த வெள்ளம் என்பது வண்டல் மண்களை கொண்டு வந்து நிலத்திலே சேர்க்கும். அது அடுத்த என்னாகிறது, பயிர் தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும். அது ஆக்கலாக அமையும். அதுபோல் அன்னை அருள் பொழிகின்ற பொழுது அது ஆக்கலாகவும் இருக்கலாம், அழித்தலாகவும் இருக்கலாம். அழித்தல் என்றால் துன்பமாக இருக்கும். ஏன் துன்பமாக இருக்குன்னா, அன்னை நமக்கு சிவபோகத்தை தர நினைக்கிறான்னு வச்சுங்களா. நாம் சிறந்த ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்கின்றோம். நமக்கு லோகபோகங்களை கொடுக்க மாட்டார். உறவுகளிடத்துல பெருசா ஒரு விதமான என்னாகிறது இணங்கி லோக சுகங்களை அனுபவிக்கிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நீக்கும் பொழுது உயிருக்கு ஒரு வெறுமை தட்டும். அது துன்பமாக இருக்கும். என்ன தெய்வத்தை இப்படி வழிபட்டு தெய்வம் எனக்கு லௌகிக சௌகரியங்களை கொடுக்காம இருக்கிறதே. அவள் 2 புருவங்களை நெறித்து பார்க்கிறான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நமக்கு அந்த நேரத்தில் துன்பமாக தோணும். ஆன்மீக அன்பர்களாக இருக்கிறோம், அம்பால வழிபடுறோம், சிவபெருமான வழிபடுறோம். ஆனால் குடும்பத்தை வேண்டிய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு தனம் இல்லை, தானியம் இல்லை, நல்ல உறவு செல்வம் இல்லாமல் இருக்கே. ஏன் இப்படி செய்கிறா? ஆனால் இறைவனை அனுபவிக்கக்கூடிய ஞான செல்வம் நிறைய வரும். ஆனால் பொருட்செல்வம் இல்லாமல் இருக்கும். இகலோகத்தில் பொருள் அவசியம், மோட்சத்துக்கு அருள் தேவை. அருளும் பொருளும் வேண்டும். ஆனால் ஜென்மம் குறைய போகிறது, சிவபோகத்தை அனுபவிக்க போகிறோன்னா அந்த பொருளை கொஞ்சம் சுருக்க வைத்து அதில் உள்ள நாட்டத்தை நீக்கி அவன் ஈசனுடைய திருவாதத்திலே மனசை செலுத்த நம்மை வைக்க நினைக்கின்ற பொழுது அதை கொஞ்சம் எடுத்துருவா. அப்போ நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். இன்னும் அழித்த தொழில் தான் நடக்கிறது, அருளை அவர் செய்யவில்லை. அருளிலே அழித்தலும் உண்டு. நன்னா புரிஞ்சுங்கோ, அழித்தலும் உண்டு. ஏன்னா ஆக்கல் என்ற நித்தியத்தன்மை தர இருக்கிறார். அதை நாம் இங்கு நுட்பப் பொருளாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எனவே அடியார்கள் அன்பர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுது உலக போகங்களோ உலக உயர்வோ நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் வருத்தத்தை பெறுகின்ற பொழுது இதை நினைவு கூறுதல் வேண்டும். அவள் அருளை பொழிகின்றாள், சிவபோகத்தை தர இருக்கின்றாள். நாம் அவளோடு ஒப்பிட்டு அவள் என்ன செய்கிறாளோ அதை செய்யட்டும், அவள் அருளை பொழிகின்றாள் என்று நாம் நினைந்து அவளை நாம் வணங்குதல் வேண்டும் என்று நாம் இங்கு பொருள் எடுத்துக்கணும். ஏலோர் எம்பாவா என்று இப்பாடல் திருப்பாடல் முடிவடைகிறது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.